ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ரியல் தாட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஹீரோ படத்தில் ஹீரோக்கு திடீர்னு கிடைக்கிற சக்தி மாதிரி உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கல, உங்கள் டூ வீலருக்கு கிடச்சிருக்கு. என்ன சக்தி அது பார்க்குறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் இங்கே லாஜிக் ஓட்டெல்லாம் கண்டுபிடிக்கவே கூடாது. ஹாலிவுட் படத்தை எப்படி அவங்க காட்டுறதை மட்டும் பார்ப்பீங்களோ அதை மாதிரி நினச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு சூப்பர்மேன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர்மேன் நினச்ச இடத்துக்கு பயங்கர வேகத்தில் பறப்பார். அவர் வேகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் விமானத்தை விட 4 மடங்கு அதிகமாகவே தெரியும். அந்த வேகத்தில் ஒரு மனுஷன் பறந்தால் என்ன ஆகும்? அவர் மூச்சு விட முடியாது. காற்றானது அவர் கண், மூக்கு, வாய் வழியாக போய் தசையை கிழிச்சு எரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவரோட தோலானது காற்றோட உராய்வில் தீப்பற்றி எரியவே ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த லாஜிக்கெலாம் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதே மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வீடியோக்குள்ளேயும் போகலாம். போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம முதல் வீடியோ. ஸ்க்ராட்ச் லெவலில் இருக்கேன். ஓகே, உங்கள் டூ வீலருக்கு என்ன சக்தி கிடச்சிருக்குன்னா, அதால் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பறக்க முடியும். ஃபியூல் ரிஃபில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ஜின் ரன் ஆகிறதுக்கு ஆக்சிஜனும் தேவையில்லை. முக்கியமானது என்னென்னா, இந்த பைக்கை யார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பேஸ் சூட்டோ ஆக்சிஜன் சப்ளையோ ஃபுட்டோ தேவையே இல்லை. நீங்கள் நான்ஸ்டாப்பாக பறந்துக்கிட்டே இருக்கலாம். வண்டி இப்போ உங்கள் கையில் இருக்குது. பறக்கலாம்னு நினைக்கிறீங்க. எங்கே பறக்கலாம்னு ஒரே யோசனை. டக்குன்னு வானத்தை பார்க்குறீங்க. பளிச்சுன்னு தெரியுற அந்த நிலாக்கு பறக்கலாம்னு முடிவும் எடுக்கிறீங்க. மனசை திடப்படுத்திக்கிட்டு பறக்கவும் ஆரம்பிக்கிறீங்க. த்ராட்டில் ஃபுல்லாக திருக்கிறீங்க. 100 km/h ஸ்பீடை ரீச்சும் பண்ணுறீங்க. ரீச் ஆன அடுத்து 5வது நிமிஷம் ஒரு கமர்ஷியல் பிளேன் 80 km/h வேகத்தில் உங்களை கடந்து போகிறத பார்க்குறீங்க. 9வது நிமிஷம் ஒரு ஃபைட்டர் ஜெட் உங்களை 3500 km/h ஸ்பீடில் கிராஸ் ஆகி போகிறத பார்க்குறீங்க. மிரண்டே போயிடுறீங்க. 15வது நிமிஷமும் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வானம் டார்க் நீல நிறமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. காற்றோட அடர்த்தி குறையுது. அதிகமான குளிர்ச்சியை உங்களால் உணர முடியுது. நடுங்குறீங்க. 25வது நிமிஷம் ஓசோன் லேயரை கடந்து மேலே போகிறீங்க. சாரி, ஓசோன் லேயரை உங்களால் பார்க்கவும் உணரவும் முடியாது. இதுக்கு மேலே போகிறப்போ சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் நம்மளை தாக்குமோன்னு பயப்படுறீங்க. பயப்பட வேண்டாம். இந்த வண்டியில் இருந்தால் ஸ்பேஸ் ஷூட்டு தேவையில்லைன்னு தானே சொன்னாங்க. ஆண்டோ மேலே பாரத்தை போட்டு போய்கிட்டே இருக்கோம். மேலே போயிட்டு இருக்கோம். 1 மணி நேரமும் கிடக்குது. கர்மன் லைனையும் அடைஞ்சிடுறீங்க. ஆமாம், நீங்கள் ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. அப்படியே திரும்பி பூமியை பார்க்குறீங்க. கடல், நிலப்பரப்பு, பாலைவனம் இதில் எவ்வளவு பெருசுன்னு உங்களால் ஸ்கார்ல் பண்ணாமலே பார்க்க முடியுது. உங்களை சுற்றி இருட்ட உணர்றீங்க. ஆனாலும் உங்கள் மேலே சூரிய வெளிச்சம் படுது. உங்களால் நட்சத்திர கூட்டங்களை பார்க்க முடியுது. நீங்கள் கிளம்புனது பகலில் தானே அப்படின்னு யோசிக்கிறீங்க. பகல் இரவுலாம் பூமியிலேயே முடிஞ்சு போச்சு. 2 மணி நேரம் ஆகுது. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னா, இல்லையோ அதான் லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்கீங்க. குப்பை மாதிரி சேட்டலைட் அங்கங்கே நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. போகிற போக்க பார்த்தா சேட்டலைட்டை அனுப்புறதுக்கு அரசாங்கம் ஸ்பேஸ்லேயும் ஸ்பேஸ் வாங்கி போடணும் போல். அடுத்த 2 மணி நேரம் ஆகுது. மொத்தம் 100 மணி நேரம் பயணம் பண்ணியிருக்கீங்க. இப்போவே டயர்டாயிடுச்சு. ஆகா, அடுத்த 2 மணி நேரம் ஆகுது. மொத்தம் 4 மணி நேரம் பயணம் பண்ணியிருக்கீங்க. இப்போவே டயர்டாயிட்டே. ஆகா, அது என்னடா வித்தியாசமாக பெருசாக இருக்கேன்னு பார்க்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க. வாங்க, அங்கே போயிட்டு ஒரு டீயை போடலாம். ஐயையோ, ஐஎஸ்எஸ் உள்ள போகணும்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜப்பான், கனடான்னு எல்லாருக்கிட்டையும் நம்ம அனுமதி வாங்கணுமே. ஒரு டீக்கு இவ்வளோ படா வேணாம்னுட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு தொடர்ந்து பயணிக்கிறீங்க. 8 hours லேட்டர் சூரிய ஒளியை அதிகமாக ஃபீல் ஆகுது. ஒருவேளை சூரியன் கிட்ட வந்துருச்சோன்னு நினச்சா அதான் இல்லை. இங்கே அட்மாஸ்பியர் இல்லை. அதனால் சூரிய ஒளி உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியுது. காஸ்மிக் ரேஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா லாக்மி சன் எக்ஸ்பர்ட் க்ரீம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோன்னு யோசிக்கிறீங்க. 1 day லேட்டர். என்னடா இது, உடம்புல வெயிட்டே தெரியலன்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி சூரிய உங்களை சுட்டு எரிக்குது.
120 டிகிரி செல்சியஸில். பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நீங்கள் சூப்பர் பைக்கில் இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு யோசனை, உங்கள் பைக்கில் இருந்து ஆப்பிளை எடுத்து பூமியை நோக்கி கீழே போடுறீங்க. அது கீழே போகிறதுக்கு பதிலாக உங்கள் பக்கத்துலேயே மிதக்குது. கிராவிட்டி இங்கே இல்லையா? இருக்குது, ஆனால் 30 to 35% தான் இருக்குது. அப்போது ஏன் மெதுவாக கூட கீழே போகலை? ஏன்னா நீங்கள் இப்போது அதிவேக ஆர்பிட்டலில் இருக்கீங்க. மணிக்கு சுமார் 24,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வரீங்க. புரியலையா? இந்தியா டு அமெரிக்காவுக்கு போகணும்னா வெறும் 32 நிமிடத்தில் நீங்கள் போயிடுவீங்க. இந்த இடத்துல உங்கள் பைக்கை நீங்கள் நிறுத்தினா 1 hour 40 minutesல நீங்கள் சூரிய உதயமும் பார்க்கலாம், சூரிய மறைவையும் பார்க்கலாம். ஆமாம், அதிகபட்ச வெப்பம், அதிகபட்ச குளிர் ரெண்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நாம் வண்டியை நிறுத்த வேண்டாம். ஏன்னா நிறுத்தாமல் போகணுங்கிறது தானே நம்மளோட டாஸ்க்கு. வெறும் ஒரு நாள் கடக்கிறதுக்கு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. இந்த நிலா வருமா வராதா? வராமல் எங்கே போயிட போகுது? வெறும் 3,84,400 கிலோமீட்டர் தானே. 100 km/h வேகத்தில் தானே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 5 மாதம் 9 நாளில் நம்ம போயிடலாம். அடப்பாவமே, நிலா பக்கத்தில் தானே இருக்குதுன்னு நினச்சி தானே தப்பான முடிவு எடுத்துட்டோமோ. நம்ம பைக் வேகத்துக்கு பேசாமல் நாம் ஊட்டி கொடைக்கானல்னு போயிருக்கலாம். சரி, தொடர்ந்து பயணிப்போம். 5 months 9 days லேட்டர் நாம் நிலாக்கு வந்தாச்சு. ஹார்ட் லேண்டிங் பண்ணி வண்டியை உடச்சிடாத முருகேசா. திரும்ப வீட்டுக்கு போக முடியாமல் போயிட போகுது. ஸ்பீடை குறைச்சி சாஃப்ட் லேண்டிங்கும் பண்ணியாச்சு. ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு அடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு உங்கள் வண்டியில் போகணும்னு நினச்சிங்கன்னா 257 வருஷம் ஆகும். நாம் அவ்வளோ நாள் இருக்க மாட்டோம். இன்னொரு 5 மாதம் 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஊரை பார்த்து போயிடுவோம். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்டில் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டில் வீடியோ போடலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் சப்போர்ட்டும் வேணும். பாய் வியூவர்ஸ், இணைந்திருந்துங்கள் ரியல் தாட்ஸ் தமிழில்.